எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ரமலான் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதோட நொங்கு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இஃப்தாருக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க, அதை ஜூஸ் போடலாம்னு வச்சுருக்கேன். அதை உங்களுக்கும் காமிக்கலான்னு வீடியோ எடுக்கிறேன். நொங்கு ஜூஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்பயும் நொங்கு உரிக்கும்போது ஒரு பீஸ் சாப்பிட்றது பழக்கம். அதே பழக்கத்தில் நோன்பு வச்சுருக்கிறதையும் மறந்துட்டு சாப்பிட்லான்னு நினச்சிட்டேன். நல்ல வேளை அல்லாஹ் கிருபையால் நோன்பு வச்சுருக்கேன்னு நினப்பு வந்துருச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். நொங்கோட தோல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதும் ஒரு பீஸ் தோல் எடுத்து ஃபேஸில் அப்புறம் கையிலலாம் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் கிடைக்கும், கூலிங்காகவும் இருக்கும். எப்பயுமே நொங்கு வாங்கும்போது இலசானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஜூஸ் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க நொங்கை என்ன பண்ணலான்னா, நொங்கு இலசாக இருந்துச்சுன்னா கையிலே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுமே கலந்து இருக்குது. எனக்கு மிக்சியில் போட்டு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நொங்கை ஜூஸ் கலக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆனதும் எடுத்துக்கலாம். நொங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாடியில் இருக்க ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண உதவும். சம்மருக்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஜூஸாக போட்டு ட்ரிங்க் பண்ணுங்கள். சீசன் இருக்கும்போது தான் சாப்பிட முடியும், மிஸ் பண்ணிடாதீங்க. சர்வ் பண்ணும்போது நம்மக்கிட்ட கலர் ஜெல்லி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கலர் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான், நம்ம நொங்கு ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். மொறுமொறுன்னு உளுந்து வடை செஞ்சுருக்கேன், சிக்கன் சமோசா செஞ்சுருக்கேன், பேரிச்சம்பழம் வச்சாச்சு, நம்ம ரெடி பண்ண நொங்கு ஜூஸும் வச்சாச்சு. அப்புறம் நன்னாரி சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் பள்ளிவாசலேருந்து கஞ்சி வந்தது, அதையும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி இஃப்தார் மெனு இது தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவின் கிருபையால் 27 நோன்பு வச்சாச்சு. இன்னும் 3 நோன்பு தான் இருக்குது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் போச்சுன்னே தெரியல. இந்த ரமலானை இந்த அளவுக்கு சிறப்பாக்கி கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும். இன்னும் 3 நாளில் இந்த புனிதமான மாதம் நம்மளை விட்டு கடந்து போக போகுது. அடுத்த வருடம் ரமலான் நோன்பை சந்திக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நெக்ஸ்ட்டு ரமலானுக்கான ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு வந்துருச்சு, பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்பயுமே ரமலான் பர்ச்சேஸ்னால் சென்னைக்கு தான் போவோம். அங்கே போய் ட்ரெஸ் எடுத்தால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். 2 வருஷமாக போக முடியல கொரோனாவால், இப்போ தான் போக முடிஞ்சுது. நாங்கள் போனது சண்டேங்கிறதால ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. கூட்டம் இல்லாத இடத்துல மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். இது டி நகரில் காலையில் 9 மணிக்கு எடுத்தது, அதனால் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. போக போக இங்கே காலே வைக்க முடியல, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு.
என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எங்களுக்காக துவா செய்யுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஆளுக்கு ஒரு லெஹங்கா எடுத்திருக்கேன். இது ஒரு பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் உள்ள லெஹங்கா. நம்ம என்ன தான் கிராண்டான ட்ரெஸ் எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க போடுறது என்னவோ ஒரு நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அதில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நான் கிராண்டான ட்ரெஸ் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வெஸ்டர்ன் இல்லைன்னா டாப்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். இது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு லெஹங்கா க்ரீன் வித் பிங்க் கலரோடு இருக்குது. வீடியோவில் கொஞ்சம் கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது, ஆக்சுவல் கலர் வேறு மாதிரி இருக்குது. இந்த லெஹங்காவில் ஷாலும் க்ராப் டாப்பும் க்ரீன் கலரில் இருக்குது அண்ட் ஸ்கர்ட் வந்து பிங்க் கலரில் இருக்குது. அடுத்ததாக இது ஒரு வெஸ்டர்ன் டாப். கழுத்துலையும் ஹிப்லையும் ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பாக இருந்தது, போட ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக இது ஒரு ரெட் கலர் செக்குடு டாப் 3/4 ஹேண்டோடு இருக்குது. கட்டிங் அண்ட் ஹிப்லாம் கரெக்டாக இருந்தது அண்ட் உள்ளே நிறைய லேயர்ஸும் இருந்தது. பின்னாடி ஜிப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெட் கலர் டாப் மாதிரி இது எல்லோ கலர் டாப், 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்தது. நெக்ஸ்ட் இது ஒரு பிங்கி டாப், கோட் டைப் அண்ட் சென்டரில் ஒரு நாட்டோடு வந்திருக்கு. ப்ளூ கலரில் டிசைன்ஸ் இருக்குது. அந்த கோட் சைட்லலாம் மைல்டான ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லெகின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த லெகின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஓல்ட் மூவிஸ்லலாம் இந்த மாதிரி தான் பேண்ட் போட்டிருப்பாங்க. இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் saree வித் ஃப்ளாரல் டிசைன்ஸோடு இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் இருக்க டிசைன்ஸ். பல்லுவில் இந்த மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாரல் டிசைன்ஸில் சின்ன சின்னதாக ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது. ஃப்ளீக்ஸ் வைக்கிற இடத்துலையும் அதே மாதிரியே இருக்குது. saree ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் இருக்குது. அவ்வளோ சூப்பர் சாஃப்டான saree. எனக்கு இந்த மாதிரி சாஃப்டான sarees தான் பிடிக்கும். இந்த saree நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் saree. ஷாப்பிங்னு போயிட்டால் பிளாக் கலர் எடுக்காமல் வர மாட்டேன், என்னோடய ஃபேவரட் கலர் அதுதான். இந்த saree எப்படி இருக்குன்னு டிசைன் காமிக்கிறேன். பல்லுவில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. saree ஃபுல்லாக கார்னரில் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது. saree உள்ளே இந்த மாதிரி ஸ்டோன்லே ஃப்ளாரல் டிசைன் இருக்குது. அப்புறம் saree ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் செம்ம சூப்பர் சாஃப்டான saree. நான் மொந்தமான saree அவ்வளோவா எடுக்க மாட்டேன். இது ஒரு மல்டி கலர் saree. வீடியோ விட நேரில் இதோட கலர் இன்னும் சூப்பராக இருக்குது. இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். பல்லுவில் இதோட டிசைன்ஸ் இப்படி தான் இருக்குது. அப்புறம் ஃப்ளீக்ஸில் இந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது. saree ஃபுல்லாக சைடில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் செம்ம சூப்பர் சாஃப்டான saree. கூட்டம் அதிகமாக இருந்தனால எனக்கு டாப்ஸ் செலக்டிவாக எடுக்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் நாங்கள் ரமலானுக்காக பர்ச்சேஸ் பண்ணது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் ட்ரெஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நொங்கு ஜூஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.